கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது சங்கீதம் 2:11 வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சரி, நடுக்கம் களி கூறுதல் ரெண்டுமே முரண்பாடானது, கான்ட்ரடிக்ட் ஆகிறது. ஆனா ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு. நடுக்கத்துடனே களி கூறுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பயபக்தி நிறைந்த ஒரு மகிழ்ச்சியை குறித்து அவர் பேசுறாரு. இது எப்படி செயல்பாட்டுக்கு வருது உங்களுக்கு நான் ஈஸியா சொல்றேனே. தாவீது என்ன செய்யறாருன்னா, உடன்படிக்கை பெட்டி ஊருக்கு திரும்பும் பொழுது பயங்கரமான பாட்டு, வாத்தியங்கள், டான்ஸ்ன்னு பட்டைய கலப்புறாரு மனுஷன். பயங்கர டான்ஸ் ஆடிக்கிட்டு வராரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, டக்குன்னு அந்த மாடு கொஞ்சம் மிரண்ட உடனே பெட்டி கீழே போகுது. அப்போ ஊசாவை போய் பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனே தெய்வம் அடிச்சிடறாரு டக்குன்னு ஊசாவை. இதை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு பயங்கர பயம். ஏன் பயம் அப்படின்னு கேட்டா, அவருக்கு ஒரு காரியம் புரியுது. ஆடலாம், பாடலாம், துதிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா தேவ நீதி தான். தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது தான். அது நல்லது கெட்டதுலாம் மேட்ரு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட உடனே அவருக்குள்ள ஒரு பெரிய பயம் ஒண்ணு உள்ள வருது. ஏன்னு சொன்னா, அந்த பெட்டியை எப்படி தூக்கிட்டு வந்திருக்கணும், ஒரு ஆசாரியர்கள் குரூப்பை வச்சு போல்ஸை வச்சு இடையில முதுகுல தூக்கிட்டு வரணும். ஆனா அதை செய்யாம ஆளு பெட்டியை மாடுல வச்சு தூக்கிட்டு வந்தது அவருக்கு தெரியும். அதை பார்த்த உடனே தான் இவர் நினைக்கிறாரு, நாம என்ன ஆடுனாலும் பாடினாலும் தேவ நீதிக்கு புறம்ப நம்ம போனா தெய்வம் அதுல சந்தோஷப்படுறதே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு 3 மாசம் ஆளு ஐயா அவுட்டு அந்த பெட்டியை தூக்கி ஓபேத்தினுடைய வீட்டுல வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப 3 மாசம் கழிச்சு நியூஸ் வருது. என்ன நியூஸ்? ஓபேத்தினுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நியூஸ் வந்த உடனே ஐயா என்னடா இது அப்படின்னு பாக்குறாரு. விஷயம் என்ன? நீதிமானுடைய வீட்டில் தேவ நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு, கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய நினைக்கணும் அப்படிங்கிற இருதயம் உள்ள ஒரு மனுஷனுடைய வீட்டில் தேவ பெட்டி ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுன்னு கவனிக்கிறார். கவனிச்ச உடனே தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இப்ப மறுபடியும் ஆளு வராரு பெட்டி எடுக்கிறதுக்கு. இப்ப பெட்டி எடுத்துட்டு அதே மாதிரி பழைய பாட்டு, அதே மாதிரி பழைய கீத வாத்தியங்கள், அதே மாதிரி பயங்கரமான டான்ஸ். சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஆடினதை காட்டிலும் இந்த டான்ஸ் பயங்கரமான டான்ஸ். ஆனா என்ன விசேஷம்னா, ஒரு ட்ரெஸ் ஒன்று தரிச்சிட்டு வரார். என்ன ட்ரெஸ் தரிச்சிட்டு வராருன்னா, சணல் நூல் கொண்ட ஏபோத்தை தரிச்சிட்டு வரார். ஆசாரியர்கள் உடுக்கக்கூடிய உடை. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நான் என்ன ஆடினாலும் பாடினாலும் துதிச்சாலும் உம்முடைய தேவ நீதிக்கு உட்படாம நான் செய்ய போறதில்ல. என்னைய தாழ்த்தி கர்த்தருடைய நீதிக்கு நேரா என்னைய மாற்றி அதுக்கப்புறம் அது நிமித்தம் வருகிற சந்தோஷத்துல நான் கலிகூற விரும்புகிறேங்கிற அடையாளத்துல தான் அந்த சணல் நூல் கொண்ட ஏபோத்தை என்ன செஞ்சுட்டு வராருன்னா மேல போட்டு வரார். இப்பயும் கூட நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆடுங்க, பாடுங்க, துதிங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா உங்க இருதயத்துல கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், பாவத்துக்கு விலகணும், பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நான் ஒப்பு கொடுக்கணும், தேவன் பேர்ல வாஞ்சையா இருக்கணும், அவருடைய நீதிக்கு அப்படியே என்னை அடிபணியணுங்கிற எண்ணம் இல்லாம நீங்க என்ன ஆடுனாலும் சரி, என்ன பாடுனாலும் சரி, என்ன பாராட்டி பண்ணாலும் சரி, தெய்வத்தினுடைய பார்வையில அது வெறும் அருவருப்பு தானே தவிர ஒரு நாள் அங்கீகரிக்கப்படவே படாது. ஆனா அதுவே கர்த்தருடைய நீதி எனக்குள்ள வந்து தேவ நீதிக்கு உட்பட்டு, தேவ வார்த்தைக்கு உட்பட்டு, கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை வாங்கிக்கிட்டு பரிசுத்தத்துக்கு நேரா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னா, அப்ப ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தினால நம்மளை நிரப்புவாரு. அந்த சந்தோஷத்துல ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், கீத வாத்தியங்களோட சத்தம் இருக்கும். அதுல கர்த்தர் அவ்வளவு பிரியமா இருப்பார். இப்ப இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, ஆனா தேவ நீதி இருதயத்தில் இருக்கான்னு கவனிச்சுட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி. உங்களுடைய 3 நிமிஷத்துக்கு நன்றி. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட பகிர்ந்து கொள்ளுங்க. I'll save another video until the love, the grace and the protection of God be with us. Amen. God bless you.